முதல்ல வரலாறு ஏன் படிக்கணும், ஃபஸ்ட்டு அதான் தெரிஞ்சுக்கணும். வரலாறு என்பது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை. இதுதான் வரலாறு. இது சினிமாவுக்கு அதான் முக்கியம். மார்க்கெட்னா நியூன்னு பேர். மார்க்கெட் என்றாலே நியூ, புதுசு. பழைய காய்கறிகளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இன்றைக்கி வர்ற காய்கறி அப்படி நல்லா தெளித்து தண்ணி தெளித்து பாலிஷ் எல்லாம் போட்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் மரியாதை. வரலாறு ரெண்டு விதம். ஒன்று ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, ரெண்டு வரலாறு மனிதன் படித்திருக்க வேண்டும். ஒன்று மனிதகுல வரலாறு, மனுஷன் பிறந்ததுலேருந்தோ இல்லையோ சாக்ரட்டிஸ்ல இருந்தாவது படிங்க. ரெண்டாவது வரலாறு அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, வின்சென்ட் சாமி கண்ணுக்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் சிவாஜியில் இருந்தால் தெரியணும். இது ரெண்டு வரலாறும் ஒருவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காட்டு மிராண்டி மனிதன் அப்படின்னாரு ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி சொல்றாரு, மனிதகுல வரலாறை பள்ளி பாடங்களில் எடுத்து விடாதீர்கள். மனிதகுல வரலாறும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறும் அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான், அவன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க மாட்டான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மனிதன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காட்டு மிராண்டி மனிதன் என்று சொன்னார். எனவே வரலாறை படிக்க வேண்டும்.